என் தங்கப் பிள்ளையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? உன்னைத்தான் அம்மா அழைக்கிறேன். ஏனென்றால் நாளைய தினம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என் பிள்ளைக்கு தெரிய வேண்டும். என் குழந்தையே, நாளை நடக்கப் போகிறது என்றால் இது பல நாட்கள் போல திட்டத்தினுடைய முடிவல்லவா? பல நாட்களாக இந்த மனிதர்கள் போட்டு வைத்த திட்டத்தின் முடிவாகத்தான் நாளைய தினம் அது நடக்கப் போகிறது. அப்படி என்ன நடக்கப் போகிறது, உன்னை சுற்றி எந்த விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை இன்றே நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த வராகி இன்று சொல்ல நினைக்கும் ஒரு விஷயம் உனக்கு சற்று பதற்றத்தை உருவாக்கலாம். நம் தாயானவள் இது போன்ற விஷயத்தை சொல்கிறாளே என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் தோன்றலாம். ஆனால் இதை எல்லாமும் தோன்றி உனக்கு ஒரு நம்பிக்கையை நான் தர வந்திருக்கின்றேன். இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஆனந்தத்தை உனக்கு நான் தர வந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை சொல்ல வருபவள் தீர்வு சொல்லாமல் போய்விடுவேனா? இந்த பிரச்சனை வரும்பொழுது எதிர்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கக்கூடாது. அதற்காக நான் மீண்டும் உன்னிடத்தில் உன்னை தேடி வருகின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் முன்னால் நின்று புரிந்து கொள்கிறேன். உனக்காக வேண்டி நான் எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை நல்மாற்றத்திற்குள் கொண்டு வருகிறேன். எப்பொழுதும் இந்த தெய்வம் உனக்காக உன்னோடு நிற்கின்ற இந்த காலம் இனி அத்தனையையும் என் பிள்ளை சரியாக நீ மீட்டெடுத்து விடுவாய். உனக்கான நேரத்தை நீ எதிர்கொண்டு வாழ்ந்து விடுவாய். அம்மாவினுடைய அன்பு இத்தனை காலமும் உனக்கு தந்திட்ட இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நினைவில் கொள். உன் வீட்டை சில நாட்களாகவே திருடுவதற்கு ஒரு நோட்டம் நடக்கிறது. ஆனால் நாளை நான் சொல்கின்ற இந்த ஒரு நபர் அந்த திட்டத்தை முறியடிப்பார். இவரை உன் இல்லத்தில் நிச்சயமாக கண்டால் நீ விட்டுவிடக்கூடாது. பார்க்க பயங்கரமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை நீ தள்ளிவிடக்கூடாது. என் குழந்தையே, எதுவென்றாலும் அதனால் நமக்கு ஒரு தீர்வை தெய்வம் உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நீயும் மாற வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நல்மதிப்போடு வாழ வேண்டும். என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளை தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம் அல்லவா? இத்தனை காலமும் இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து நிற்கக்கூடாது. காலம் உனக்கு எல்லா பதிலையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு முயற்சி நிச்சயமாக உன் வீட்டை சுற்றி நடக்கும் இதுபோன்ற தீய மனிதர்களினுடைய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் முறியடிக்கும் என்பதனை மறக்காதே. அம்மா, வீட்டில் திருடர்கள் வருவார்கள் என்று சொன்னால் இனி நிம்மதியாக உறங்க முடியுமா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, நான் சொல்ல வருவதை முழுமையாக கேட்காமல் நீ ஒரு முடிவுக்கு வந்தால் பாதியில் இப்படித்தான் பய உணர்வு தோன்றும். முழுமையாக கேட்டுவிட்டு அதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள். நான் சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை கொண்ட ஒருவர் நாளை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு இருந்து விட்டால் போதும். எந்த ஒரு தவறுகளையும் செய்யாமல் இந்த மனிதர்களினுடைய அன்பை பெற்றுக்கொண்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உனக்கு உன் தாய் ஒரு விஷயத்தை இன்று சொல்ல வேண்டும். நீ ஒரு முறை கவனமாக கேள். ஒரு முறை பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் எத்தனையோ விஷயங்களை பற்றி ஒருவருக்கொருவர் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர்கள் யார் என்று கேட்க, அதாவது ஒரு தேவதை கேட்கிறது, தெய்வங்களில் மிகவும் உத்தமமானவர் யார் என்று கேட்கிறது. அங்கு அமர்ந்திருந்த பிரம்மா இருமாப்பு கொண்டு ஒரு நொடி கூட தாமதிக்காமல், இதில் என்ன சந்தேகம், என்னை விட இங்கு யார் அதிக உத்தமமானவராக இருக்க முடியும் என்று ஆணவத்தோடு சொன்னார். இதை கேட்ட மகாவிஷ்ணு கோபமடைந்தார். இருவருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் சென்று கொண்டே இருக்கிறது. அவர் பேச இவர் பேச என்று வாக்குவாதம் அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. விவாத முடிவிற்கு வராமல் அவர்கள் 4 வேதங்களையும் அழைத்து அவற்றிடம் கருத்தை கேட்டனர். அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் யார் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனடியாக சென்று அருள்பாலிப்பு செய்கிறாரோ,
எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ, எவர் இந்த உலகம் அனைத்தையும் ஆட்டுவித்தபடி அமர்ந்திருக்கின்றாரோ அவரே உத்தமமானவர் என்பதினால் அந்த அனைத்தையும் பெற்றுள்ள சிவபெருமான் தான் அனைவரையும் விட மிகவும் உத்தமமானவர் என்று சொன்னார். இதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரமடைந்து சிவபெருமானினுடைய உருவத்தை குடித்து கண்டபடி பேசினார். அவரினுடைய உருவத்தை பற்றி தவறாக பேசினார். சிவபெருமானை பற்றி ஒருவர் தவறாக பேசி இருக்கிறார். என் பிள்ளை, உனக்கு புரிகிறதா? இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தால் அவருக்கு என்ன நடக்கும்? அவர் அப்படி என்ன பேசினார் என்று நான் உனக்கு சொல்லவா? என் குழந்தையே, சிவபெருமானினுடைய உடல் அமைப்பையும் அவரினுடைய உருவத்தையும் பற்றி பேசுகிறார். யார் அந்த சிவன்? உடல் முழுக்க சாம்பலை பூசிக்கொண்டு சடைமுடியோடு மயான சாமியார் போல தூசி படிந்த உடலோடு இருந்து கொண்டிருக்கிறார். கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதிலாக பாம்புகளை தொங்கவிட்டு கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவரா என்னை விட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசிக்கொண்டே இருக்கு. அந்த நேரத்தில் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய காதுகளில் இவை அத்தனையும் விழுந்தன. கொதித்து போன சிவபெருமான், விஷ்ணு மற்றும் பிற கடவுள்களும் தேவதைகளும் பிரம்மா உரத்த குரலில் சிவனை பற்றி ஏசிக்கொண்டிருந்ததை கேட்டு பிரமித்து நிற்கும் பொழுது அவர்களினுடைய முன்னிலையில் ஒரு பெரும் சத்தத்தோடு கூடிய ஒரு ஒளி வெள்ளம் தோன்றியது. இதனிடையே ஒரு மனிதன் தோன்ற, அந்த ஒளிக்கு இடையில் ஒரு மனிதன் தோன்ற பிரம்மா அவரை பார்த்து கத்தினார். ஏய், நீ யார்? எதற்கு இங்கே வந்தாய் என்று கேட்டார். அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத் துவங்கியது. இதனை கண்ட பிரம்மா இன்னமும் இருமாப்புடன், ஏ குழந்தை, நீ என் தலையிலிருந்து முளைத்திருக்கின்றாய். இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதனால் உனக்கு ருத்ரா என பெயர் தருகிறேன். நீ சென்று உலகை படைக்க துவங்கு. அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார். அவ்வளவுதான். அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார், ஏ மனிதா, இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்தோடு வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை கால பைரவர் என நான் மாற்றுகின்றேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய். இறந்தவர்களுக்கு மோட்சம் அடையச் செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசி ராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன் கூட கணக்கெடுக்க முடியாமல் உள்ள பாவங்களை நீ போக்கிடுவாய் என்று ஆசீர்வதித்தார். இதுவரையிலும் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த பயங்கர உருவிலிருந்த சிவபெருமான் துள்ளி எழுந்தார். பிரம்மாவினுடைய 5 தலைகளில் தன்னை ஏசிய ஒரு தலையை நகர்த்தினார். தன்னுடைய நகத்தினால் கீறி துண்டித்து எடுத்து தன் கைகளில் ஏந்தினார். தன் சுய உருவை காட்டி, ஓ பிரம்மனே, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் அழித்து விட்டார் என கூற, அப்பொழுதுதான் பிரம்மா மற்றும் அனைவரும் புரிந்தது, வந்துள்ளது சிவபெருமான் என்று. அவரே தன் ஒரு ரூபமாக பைரவரை நிச்சயமாக தோற்றுவித்துள்ளார் என்பதனை புரிந்து கொண்டார்கள். தம்முன் நின்ற சிவபெருமானை எல்லோரும் வணங்கினார்கள். அடுத்து தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பைரவரிடம் சிவபெருமான் கூறினார், நீ பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை துண்டித்ததனால் ஏற்பட்டுள்ள பாவத்தை தொலைக்க அந்த தலையை பைரவர் உருவில் ஏந்திய வண்ணம் உலகெங்கும் சுற்றி கொண்டு பிச்சை பெற்று கொண்ட வண்ணம் காசியை அடைந்து அந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் அப்படி கூறிய மறுகணமே மற்றொரு பயங்கர முகத்தை கொண்ட இரத்தம் கக்கிக் கொண்டு இருந்த ஒரு பெண் அங்கு தோன்றினாள். அவளிடம் சிவபெருமான் கூறினார், நீ பைரவர் பின்னால் அவரை பயமுறுத்தி கொண்டே துரத்திச் சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். அவர் காசியை அடைந்ததும் அவரை பயமுறுத்துவதை நிறுத்திவிட்டு சென்றுவிட வேண்டும். உன்னால் காசியில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். பைரவரும் கபால ஓட்டையும் பிரம்மாவின் தலையையும் எடுத்து கொண்டு உலகமும் சுற்றிய வண்ணம் பிச்சை எடுத்தார். கடைசியாக அவர் காசிக்குள் நுழைந்ததும் அவர் கையிலிருந்த கபாலம் கீழே விழுந்து உடைய அவரை துரத்தி கொண்டு சென்ற பெண்ணும் மறைந்து போனார். இந்த நிகழ்ச்சியைத்தான் காசிக்கு சென்றால் கபால மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி தோன்ற காரணமாக அமைந்தது. அதன்படிதான் இறந்தவர்களின் சுற்றத்தினர் காசிக்கு சென்று சிரார்த்தம் செய்து இறந்தவருக்கு மோட்சம் கிடைக்க காசியை பாதுகாக்கும் காவலராக தன்னை நியமித்து கொண்டு உள்ள பைரவரின் அருளை பெற்று வருகிறார்கள்.
கால பைரவரை முறையாக வணங்கினால் நிச்சயமாக எல்லாமும் சரியாகும். சரி அம்மா, எதற்கு இந்த கதையை இத்தனை நேரம் உன்னிடம் சொல்லி இருக்கிறார்? என் குழந்தையே, நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமியினுடைய நாள். தேய்பிறை அஷ்டமி கால பைரவரை வழிபடக்கூடிய நாள் அல்லவா? அப்படியானால் கால பைரவரை முறையாக வணங்கினால் தீராத விவகாரங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் முடிவிற்கு வரும். வெளியூருக்கு செல்வதற்கு முன்பாக அவரிடம் வேண்டிக் கொண்டு நீ சென்றால் தடங்களற்ற பயணம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொல்லைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும். எதிரிகள் நாசமாவார்கள். சண்டை சச்சரவுகள் ஒரு வீட்டில் குறையும். திருடர்கள் பயந்து ஓடுவார்கள். தீய ஆத்மாக்களினுடைய ஆக்கிரமிப்புகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகும். பேய் பிசாசுகளினுடைய தொந்தரவுகள் அங்கு இருக்காது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும். திருடர்கள் பயந்து ஓடுவார்கள் என்று உன் அம்மா நான் சொன்னது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? எவ்வளவுதான் உன் வீட்டை சுற்றி நின்று அங்கு திருட முயற்சி செய்தாலும், உன் வீட்டிற்குள் வந்து உன்னை பயமுறுத்த முயற்சி செய்தாலும், கால பைரவர் அங்கு இருக்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதையெல்லாமும் அவர் நிச்சயமாக பயமுறுத்தி அவர்களை வெளியே தள்ளி விடுவார் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, தீய சக்திகளினுடைய தொந்தரவுகள் இல்லாத இடம் அங்கு சொர்க்கமான இடம். அந்த இடத்தில் நிம்மதியாக இங்கு ஒவ்வொருவராலும் நிறைவாக வாழ முடியும் அல்லவா? என் குழந்தையே, சிவபெருமானினுடைய அவதாரம். அவர் தான் குடிகொண்டு உள்ள ஆலயங்களை காப்பவர் என்ற பெருமைகளையும் பெற்றவர். யாகம், கோமங்கள், திருமணம் செல்லும் அனைத்து சுபகாரியங்களிலும் பைரவர் பூஜை இடம்பெறும். உணவு அருந்துவதற்கு முன்பாக ஓதப்படக்கூடிய மந்திரங்களில் கால பைரவர் நிச்சயமாக இடம்பெறுகின்றார். தந்திர மந்திர பூஜைகளில் விநாயக பெருமானுக்கும் கால பைரவருக்கும் நல்ல பூஜைகள் செய்வது சிறப்பு. இதுதான் உண்மை. இதுதான் கால பைரவரினுடைய அருமை பெருமை. என் குழந்தையை, இதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக தேய்பிறை அஷ்டமி நேரம் வரும்பொழுது இவரை மனதார வணங்கி உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை எல்லாமும் நீ தீர்த்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு தீமைகளையும் நீ கடந்து விடுவாய். முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக முடிக்கப்படும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக வருகின்ற இந்த தாயினுடைய அன்பை நீ ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு, என் பிள்ளை, நீ முதலில் கவனமாக இரு. இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்று நினைக்கிறோமோ அந்தந்த பிரச்சனைகளை எல்லாமும் தீர்க்கக்கூடிய தெய்வம் நம் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அவர்களை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. அவர்களின் அன்பை ஒருபோதும் நீ சந்தேகிக்க கூடாது. இது போன்ற ஒரு வாழ்க்கையை கிடைப்பதே மிகப்பெரிய வரம். அதிலும் இது போன்ற விஷயங்கள் நம்மை சுற்றி தானாகவே வந்து நடக்கிறது எனும் பொழுது அதை நாம் ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. இந்த வராகி சொல்லும் சொல் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழும் நேரம். இந்த வராகி நானும் நினைத்தது போல உனக்குள் பல நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரிவர உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்ல சொல்ல இனியும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய். இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் நிச்சயமாக நீ சரியென்று புரிந்து கொள்வாய். மனது எதற்கும் கலங்கி நிற்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். எதிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களை நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யோசிக்க பழகு. எல்லாமும் சரியாகிவிடும். எல்லா சூழ்நிலையிலும் நல்ல மாற்றங்கள் உனக்கு வந்துவிடும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக முழுமையடைய செய்து விடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே.
எப்பொழுதும் போல அம்மா உனக்கு சொன்ன இந்த விஷயம் பயனுள்ளதாக உனக்கு இருக்க வேண்டும். கால பைரவரை வழிபடும் பொழுது, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி என்று தொடர்ந்து வருகின்ற தேய்பிறை அஷ்டமிகளில் அவரை வழிபட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை எல்லாமும் உன்னால் உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு சரியாக வாழ முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா எந்த நல்லதையும் நமக்கு நடத்தவில்லை என்று சொல்கின்றவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எதையுமே நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் இனிமேல் தொலைக்கக்கூடாது. உனக்கான காலம் இனி உன்னை எப்பொழுதும் நல்ல நிலையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எதிர்கொள்ளும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளைக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் என் குழந்தையினுடைய மனதை நிச்சயமாக அது உருவாக்கும் அல்லவா? வாழ்க்கையிலும் பல சந்தோஷங்கள் உன்னை தொடரும் அல்லவா? எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் என் பிள்ளை இழந்து விட்டதை எல்லாமும் யோசித்து இனி கலங்காதே. உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள பழகிவிடு. உன்னை தேடி வரும் காலம் முழுக்க இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். வராகி உன்னோடு துணை இருக்க எப்பொழுதும் உறுதுணையாக வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. இந்த வராகி உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நேரம் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரிவர பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதையுமே நாம் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையும் நீ எதிர்கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ எந்த காலத்திலும் சரியாக புரிந்து கொள்வாய். வேண்டியது போல எல்லாமும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் பொழுது இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாலே அது போதும். நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இனிமேலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? எதிர்பார்த்து நின்று இனிமேல் எதையும் தொலைக்காதே. உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ ஆனந்தமாக ஏற்றுக்கொள். முடியாது என்று நினைத்ததும் கூட இனி உனக்கு நடக்கும். இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என்றும் என்றென்றும் இந்த தாய் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உன்னுடைய எதிர்காலத்தை நீ நல்லபடியாக நடத்திவிட தயாராகு. எதிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உறுதுணையாக வரும் இந்த தெய்வத்தின் அன்பை கொண்டு நாளைய பொழுதில் கால பைரவரை மனதார வழிபட்டு நிச்சயமாக உன் வீட்டிற்குள் இனி எந்த தீய விஷயங்களும் நுழையாதபடிக்கு கால பைரவரினுடைய அருளால் அத்தனையையும் நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வராகியானவள் உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்து தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள். நான் இருக்கும் பொழுது உன்னை வழிநடத்தும் இந்த காலங்கள் முழுக்க என் பிள்ளை பெற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உன்னை நிச்சயமாக ஆனந்தமாக மீட்டெடுத்து வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு எடுத்து தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை எதிர்பார்த்து இனி எப்பொழுதும் எதற்கும் கலங்காமல் இரு. முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நல்லது நடக்கக்கூடிய இந்த நேரம் இனி முழுமையிலும் உன்னை தேடி வரும் சந்தோஷங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தேவையில்லாதது எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். சரியான நம்பிக்கையை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதே நடக்கட்டும். என்றும் என்றென்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.